ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वति देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 9ஆம் அத்தியாயத்தோட தொடர்ச்சி. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் வந்து 30வது பதம். யாவத் சக சக்யோ நிவேசதே கிருதா பிரஜா விசர்க விபுஜாமி போஜனம் அப்ளவே அப்ளவஸ்தே பரிகர்மணி ஸ்திதோ மமே சமுன்னாத மனோ அஜிமானினஹ. O my Lord, the unborn, you have shaken hands with me just as a friend does with a friend, as if equal in position. I shall be engaged in the creation of different type of living entities, and I shall be occupied in your service. I shall have no perturbation, but I pray that all this may not give rise to pride, as if I were the supreme. So, ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். என்னன்னா, நம்ம தொடர்ந்து இந்த அத்தியாயத்துல பார்த்துட்டு வரோம். பிரம்மா பிரம்மதேவர் வந்து பகவானால ஆசீர்வதிக்கப்பட்டார். பிரம்மா என்னன்னாரு? பகவானால ஆசீர்வதிக்கப்பட்டார். எப்படி பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்டாரு? அவர் பகவானுக்கு அன்பு மிகுந்த தூய்மையான பக்தி செஞ்சதுனால, பகவான்கிட்ட அன்பு மிகுந்து தன்னுடைய அன்பு மிகுதினால தூய பக்தி தொண்டை வந்து பயிற்சி பண்ணதுனால, அந்த பக்தி தொண்டு மூலமா பிரம்மா தவம் செய்ததுனால பிரம்மாவுடைய தபத்துல திருப்தி அடைந்து பகவான் அவருக்கு நேருக்கு நேரா தரிசனம் கொடுத்தாருங்கிறது போன சத்சங்கத்துல பார்த்தோம். போன சத்சங்கத்துல பிரம்மாவுடைய பக்தி தொண்டுல பகவான் திருப்தி அடைந்து அவருக்கு நேருக்கு நேரா தரிசனம் கொடுக்குறாரு. தரிசனம் மட்டும் கொடுக்கல, 2 பேர் கை குலுக்கிக்கிறாங்க. இந்த கை குலுக்கிறது இருக்கு இல்லையா, ஹலோ ஹவ் ஆர் யூ இப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல, இது வந்து படைப்பின் ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறோம் மேற்கத்தியக்காரங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். இங்கிருந்து நான் வந்துச்சு இந்த பழக்கம், கை குலுக்கிறது, ஹலோ ஹவ் ஆர் யூன்னு சொல்றது. சில ரெண்டு ரெண்டு பேர் சந்திக்கும் போது கையை இருக்க பிடிச்சிட்டு குலுக்குவாங்க. சில நேரம் நம்ம அந்த எதிர் தரப்புல கையை போட்டு அமுத்திடுவாங்க. என்கிட்ட எல்லாம் அப்படிதான். யாரா என்ன பார்த்தாங்கன்னா ஹலோ ஹவ் ஆர் யூன்னு கையை பிடிச்சி ஒரு அமுத்திடுவோம். எப்படா இவன் கையை விடுவான்னு. சோ இந்த கை குலுக்குற பழக்கம் வந்து இது வந்து மேற்கத்தியக்காரங்க கொண்டு வரல, இது நம்ம புராணத்திலே இருக்கு. பாருங்க, பிரம்மதேவர் வந்து அன்போட தூய்மையான பக்தி செஞ்சு பகவான் நேருக்கு நேர் தரிசனம் பண்ணாரு. பகவான் ஒரு சாதாரண நண்பனை போல அவர்கிட்ட பழகுறாரு. ஒரு நண்பனை போல கை குலுக்கிறாரு. சமமான ஈக்குவல் பொசிஷன். இங்க பிரம்மா என்ன சொல்றாரு? he gives me an equal position. ஓ மை லார்ட், யூ ஆர் அன்பான். ஓ பகவானே, நீங்க பிறப்பற்றவர். அப்படி இருந்தும் நீங்க நீங்க முழுமுதற் கடவுள், நீங்க பிறப்பற்றவரு. நீங்க வந்து ஒரு நண்பனை போல எங்கிட்ட கை குலுக்குறீங்க. உங்களுக்கு சமமான ஒரு இடத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. என்னை வந்து உங்களுடைய சேவையில ஈடுபடுத்துறீங்க. உங்களுடைய சேவையில் ஈடுபடுற வாய்ப்பு எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஓ எம்பெருமானே, ஓ பரம புருஷோத்தமனான பகவானே, கிருஷ்ணரே, வாசுதேவனே, நீங்க என்கிட்ட வந்து ஒரு நண்பனை போல பழகுறீங்க. உங்களுக்கு சமமா என்ன நடத்துறீங்க. யார் இந்த மாதிரி நடத்துக்குவா இந்த உலகத்துல? இந்த உலகத்துல யாராவது தனக்கு நிகரா நம்மளை நடத்துவாங்களா? இல்ல தனக்கு மேல ஒரு ஒரு படி வச்சு நம்மளை பார்ப்பாங்களா? ரொம்ப அரிது, ரொம்ப அபூர்வமா தான் நடக்கும். ஆனா பகவான் பாருங்க, அவர் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளா இருந்தும் பிரம்மா கிட்ட ஒரு நண்பனை போல பழகுறாரு. அப்ப யாராவது களங்கமில்லாத பக்தி செஞ்சா பகவான் இடத்துல அவர் தன்னையே ஒப்படைத்து விடுகிறார். யாரேனும்
பகவானுக்கு களங்கமில்லாத பக்தி செய்வார்களே ஆனால் அதோட பிரயோஜனம் என்ன? ரிசல்ட் என்ன ஆகுது? பகவான் தன்னையே கொடுத்துட்றார். பலி மகாராஜ் கூட இப்ப நம்ம சமீபத்துல கூட ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வாமனருடைய அவதாரத்தை கொண்டாடணும். பலி மகாராஜா தன் குருவோடைய கட்டளையும் மீறி வந்திருக்கிறது விஷ்ணுன்னு தெரிஞ்சு, நான் வாக்கு கொடுத்துட்டேன் 3 அடி நிலம் கொடுக்குறேன்னு தானம் கொடுக்குறேன். குரு சபிக்கிறார், நீ எல்லாத்தையும் இழந்துருவேன். ஆனாலும் பலி மகாராஜா தன்னிட்ட உடமையெல்லாம் பகவானுக்கு அர்ப்பணம் செஞ்சு தன்னையே அர்ப்பணித்து விட்டார். சோ பலி மகாராஜா பகவான்கிட்ட தன்னையே அர்ப்பணிச்சதுனால பகவான் என்ன பண்ணாரு? அவருடைய சேவகன் ஆயிட்டார். சுதலா கிரகத்துல இன்று வரை சுதலா கிரகத்துல வாமன தேவர் பலியுடைய சேவகனாக நிக்கிறார், வாயில் காவலனாக. இந்த உலகத்துல யாராவது செய்வாங்களா? இந்த வேலைக்கார் என்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கிறாரு, நான் சொல்றதெல்லாம் பண்றாரு, இவர் எல்லாத்தையும் எனக்காக தியாகம் பண்ணிட்டாரு, அதனால நான் இந்த வேலைக்காரனுக்கு வேலைக்காரனா இருப்பேன்னு யாராவது செய்வாங்களா? என்னதான் இருந்தாலும் எஜமானன் தான், வேலைக்காரன் தான். எஜமானன் தன் இடத்துல இருந்து இறங்கி வர முடியாது. வேலைக்காரன் எல்லாத்தையும் எஜமானுக்கு அர்ப்பணிக்கிறதும் கிடையாது. இல்லையா? வேலைக்காரன் போய் எஜமான்ட்ட, ஓ எஜமானனே, நீங்க எனக்கு எதுவும் தர வேண்டாம், நான் உங்களுக்கு வேலை செய்யறேன்னு சொல்லுவாரா? எப்படா மாசம் மாசம் சம்பளம் கொடுப்பாரு, எப்ப சம்பளம் சேர்த்தி வாங்கலான்னு தான் பாப்பாரு. இந்த எஜமானன் என்ன பண்றாரு? அவர்கிட்ட எவ்வளவு தூரம் வேலை வாங்க முடியுமோ வேலை வாங்கலாம்னு நினைப்பாரு. இவ்வளவுதான் உறவு, பந்தம் எல்லாம். ஆனா பலி மகாராஜா வந்திருக்கிறது வாமனமூர்த்தி தெரிஞ்சும் தங்கிட்ட உள்ளதெல்லாம் விஷ்ணுன்னு தெரிஞ்ச எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. வாமனமூர்த்தி என்ன பண்ணாரு? அவர்கிட்ட இருக்கிறது எல்லாம் வாங்குற மாதிரி வாங்கிட்டு அவர் தன்னையே ஒப்படைச்சிட்டாரு. தூய பக்தி தொண்டு கொடுத்துட்டாரு. அப்போ யாருக்காவது தூய பக்தி, பகவான் எடுத்து தூய்மையான அன்பு செய்யறாங்கன்னா என்ன பண்றாரு பகவான்? அவர் தன்னையே ஒப்படைச்சிடுறாரு. சோ இங்க என்னாச்சு? பிரம்மதேவரை தனக்கு நிகராக பகவான் நடத்துகிறார். யூ ட்ரீட்டட் மீ லைக் ஈக்குவல் டு யூ. நீங்க என்ன எப்படி நடத்துறீங்க? உங்களுக்கு சமமான தகுதி உள்ளவனா நடத்துறீங்க. என்னை எப்பவுமே உங்க சேவையில் ஈடுபடுத்துறீங்க. சோ சும்மா யாரையோ ஒருத்தரையோ உயிர்வாளிகளை படைக்க சொல்லல, ஏதோ மனம் போன போக்குலயோ யாரோ ஒருத்தரை படைச்சுக்கிட்டு போட்டுங்களா பகவான் உடல. அப்படிலாம் இல்ல. படைப்பதற்கான ஒரு தகுதி வேணும், படைப்புக்கான ஆற்றல், படைப்பு சக்தியை பெறுவதற்கான தகுதி, இந்த பிரபஞ்சத்துல உயிர்வாளிகளை படைப்பதற்கான தகுதி ஒருத்தருக்கு வேணும், அதற்கான ஆற்றல். அந்த ஆற்றல் முழுக்க முழுக்க பகவானுடைய கருணையால தான் நடக்கும். அப்போ பிரம்மா எப்படி அந்த ஆற்றலை பெற்றார்? படைப்புக்கான சக்தி எப்படி பிரம்மா பெற்றாரு? பக்தி தொண்டுனால பகவானை திருப்தி செய்தார். சோ பக்தி தொண்டுனால பகவானை திருப்தி செய்ததுனால பகவான் இந்த பிரபஞ்சத்துல உயிர்வாளிகளை படைக்கும் பொறுப்பை பிரம்மா கொடுத்துட்டாரு. சரிங்களா? இப்ப பிரம்மா என்ன பிரார்த்தனை பண்றாரு? நான் தான் இந்த படைப்புக்கு கர்த்தான்னு ஒரு கர்வம் எனக்கு வந்துவிடக் கூடாது. இதுதான் ஒரு தூய பக்தர், அழகான பக்தருக்கான அழகு. ஒரு பக்தருக்கான அழகு என்னது? எக்காரணத்தை கொண்டும் நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு கர்வம் வந்துவிடக் கூடாது. பிரம்மாவுக்கு கர்வமே இல்லை, அது வந்துடக்கூடாதுன்னு பிரார்த்தனை செய்யறார். சரி, அப்ப இந்த ஸ்லோகத்துல நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. முதல்ல என்னது? முதல் பாடம் இந்த ஸ்லோகத்துல நமக்கு முதல் பாடம் என்னன்னா, பகவான் தன் பக்தன்கிட்ட ரொம்ப ரொம்ப நெருக்கமாக அன்பு பரிமாற்றம் செய்ய தயாரா இருக்க. யாரெல்லாம் களங்கம் இல்லாம அவர்கிட்ட பக்தி செய்யறாங்களோ, யாருடைய பக்தி எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கோ, யாரு வெறுமனே கிருஷ்ணனை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ, யாரு தூய்மையான பக்தி தொண்டு செய்யறாங்களோ, அந்த பக்தனிடத்துல பகவானும் அன்பு பரிமாற்றம் செய்ய தயாரா இருக்க. அப்படி களங்கமில்லா பக்தி செய்யக்கூடிய பக்தர்கள், தூய பக்தி பண்ணக்கூடிய பக்தர்கள் 5 ரசங்கள்ல பகவான்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்யலாம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தக்காளி ரசம், கொள்ளு ரசம், எள்ளு ரசம், மிளகு ரசம். ஆனா சாஸ்திரம் சொல்லுது பகவான் இடத்துல 5 விதமான அன்பு பரிமாற்றம் செய்யலாம். ரசம் என்றால் சுவை, 5 விதமான சுவை. பைனாப்பிள் ரசம் சாப்பிட்டா அது ஒரு சுவை, தக்காளி ரசம் சாப்பிட்டா அது ஒரு சுவை, கொள்ளு ரசம் சாப்பிட்டா அது ஒரு சுவை, தூதுவளை ரசம் சாப்பிட்டா அது ஒரு சுவை. பல்வேறு ரசங்கள் சுவை இருக்கு இல்லையா? அது போலதான் பகவானுக்கு பக்தி செய்யும் போது பல்வேறு சுவைகளை பகவான் அந்த பக்தரத்தை அனுபவிக்கிறார். 2 பேருமே அனுபவிக்கிறாங்க. பகவானுக்கு தூய பக்தி செய்யக்கூடிய பக்தன் 5 விதமான அன்பு பரிமாற்றத்தை பகவான் இடத்துல செய்யறாரு. அதை பகவானும் அனுபவிக்கிறார், அந்த பக்தனும் அனுபவிக்கிறார்.
இருவரும் பேரானந்தம் அடைகிறாங்க. பகவானும் பேரானந்தம் அடைகிறாரு, பக்தரும் பேரானந்தம். அப்ப சாந்த, தாஸ்ய, சக்கிய, வாத்சல்ய, மாதுரிய. சாந்த ரசம், மிதமான பக்தராக இருப்பது. கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா அறிந்து கொண்டு அந்த முழுமுதற் கடவுளை அடைய வேண்டும் என்று தவவிரதம் இருப்பது. அதுக்கப்புறம் தாஸ்யன், அவர் எஜமானன், நான் சேவகன். பகவான் எஜமானன், நான் சேவகன், தாசிய பாவம். அப்புறம் சக்கியம், நட்பு பாவம். பகவானின் நண்பனை போல பாவித்து அன்பு பரிமாற்றம் செய்யறது. அப்புறம் வாத்சல்யம், பகவான்கிட்ட பெற்றோர் பாவத்தை வெளிப்படுத்துவது. பெற்றோர், பகவானுக்கு கடவுளுக்கு பெற்றோர்களாக இருப்பது. அப்புறம் மாதுரியம், பகவான் கிட்ட நாயகன் நாயகி பாவம், காதலன் காதலி பாவம். சோ இப்ப சாந்த ரசம் அப்படின்னா யோக சித்திகள் மூலமா, யோகத்தின் மூலமா இறைவனை முழுமுதற் கடவுளா உணர்ந்து அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்ய முயற்சிக்கிறது. கடவுள் இரண்டற்ற ஒரே மெய்ப்பொருள், அவர் பரம புருஷோத்தமன், அவர் தான் பரமாத்மா, அனைத்துக்கும் அவர் தான் ஆதாரம். அனைத்து ஞானத்தோடும் அறிவினோடும் பக்தியோடும் இறைவனை வழிபடுவது. அவரே முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கொண்டு அவர் திருநாட்டை அறிவதற்காக பயிற்சி செய்வது. அதை விட உயர்ந்தது, அதாவது இறைவனை பரம்பொருளாக, பரந்தாமனாக, பரமாத்மாவாக, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக வழிபடக்கூடிய சாந்தரச பக்தர்கள். அவங்களை விட உயர்ந்தவங்க யோகிகள், ஞானிகளை காட்டிலும் இறைவனை பரம்பொருளாக வைத்துக் கொண்டு அவரை அடைய முயற்சிக்கப்படும். அவர்களை காட்டிலும் உயர்ந்தவங்க தாசிய பாவம், இறைவனை எஜமானனாக நினைத்து தன்னை சேவகன், பகவான் எஜமானன், நான் சேவகன், அப்படி அன்பு செய்யக்கூடியவங்க. ஹனுமானை போன்றவர்கள். ஹனுமான் பிரபு ராமர் எஜமானன், நான் சேவகன். அதுதான் பொருளை கூட பிரபா சொன்னார். பாருங்க, பகவான் தான் புகழ் அடைவதை விட, அவருக்கு எப்பவுமே புகழ் இருக்கு, அவர் புகழ் குறைய போவதே இல்லை. அவர் 6 ஐஸ்வர்யத்துல, பகவானுடைய 6 ஐஸ்வர்யத்துல ஒண்ணு அவர் புகழ். அவர் புகழை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, யாராலும் குறைக்க முடியாது. அவர் எப்பவுமே புகழ் வாய்ந்தவர். அதனால பகவான் பாருங்க, ஏற்கனவே அவர் எல்லாராலும் புகழப்படுறார். யோகிகள், ஞானிகள், பக்தர்கள் எல்லாரும் அவர் புகழ்றாங்க. ஆனா பகவான் என்ன விரும்புறாரு? தன்னை புகழ்வதை காட்டிலும் தன் பக்தனைக்கு புகழ் கொடுத்து அதுல பேரானந்தம் அடைகிறார். எல்லாரும் என்ன புகழுங்கிறத விட என் பக்தன் புகழப்படணும் அப்படின்னு பகவானே நினைக்கிறார். பாருங்க, பகவானே என்ன நினைக்கிறாரு? எல்லாரும் தன்னை புகழ்றதை விட தன் பக்தனை புகழணும்னு நினைக்கிறார். அப்ப நாம எவ்வளவு தூர பக்தர்களை புகழணும்? பகவானே பக்தனை புகழ்றதுல பேரானந்தம் அடைகிறாருன்னா, அதை விரும்புறாரு அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு பக்தர்களை புகழணும்? பாருங்க, பிரபுபா சொன்னாரு, ராமச்சந்திரர் கூட பாலம் கட்டி தான் போனார். அந்த ராமேஸ்வரம், தக்ஷின் பாரதம் சேது பந்தன், ராமேஸ்வரம், அந்த தக்ஷின் பாரதம் தென்னிந்தியால இருந்து பாலம் கட்டி லங்கைக்கு போனாரு. ஹனுமான் ஒரே ஜம்ப்ல போயிட்டாரு, ஒரே ஜம்ப்ல. அப்போ பிரபு ஸ்ரீராமர் தன்னை விட இந்த பாலம் கட்டி ஒரு பறந்து போகக்கூடிய ஆற்றல் ஹனுமானுக்கு கொடுத்திருக்காரு. ஹனுமானுக்கு புகழப்படும் போது பகவான் பேரானந்தம் அடைகிறார். ஹனுமான் புகழப்படுறதை கேட்டு பகவான் பேரானந்தம் அடைகிறார். ஹனுமானுக்கு கர்வம் கிடையாது. ஹனுமான் ஓ, ராமர் பாருங்க பாலம் கட்டி தான் வந்தாங்க, நான் ஒரே ஜப்ல போனேன். நெவர். நீங்க ராமாயணத்துல எந்த இடத்துலயும் ஹனுமான் கர்வம் கொண்டதா பார்க்க முடியாது. மாறாக ஹனுமான் பகவானுடைய குணங்களை போற்றி புகழ்ற. பாருங்க, என் பிரபு ஸ்ரீராமர் அவரது கருணையால் தான், அவர் எனக்கு சக்தி கொடுத்திருக்கின்றார். அவரது அருளால், அவரது கருணையால் தான் நான் இந்த சமுத்திரத்தை கடக்க முடிஞ்சது. ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஒரு நாமம், அந்த ராம நாமம் ஒன்றே போதும், அனைத்து சக்தியும். பகவானுடைய நாமத்துல முழு சக்தி இருக்கு. இந்த வாரம் உலக புனித நாம தினம், வேர்ல்டு ஹோலி நேம் டே வீக், வேர்ல்டு ஹோலி நேம் வீக். உலகத்திலேயே எல்லா பக்தர்களும் புனித நாம தினமாக, ஹரிதாஸ் தாக்கூர், ராமாச்சாரியின் ஹரிதாஸ் தாக்கூருடைய மறைவு தினத்தை உலக புனித நாம தினமா எல்லாரும் கொண்டாடுறாங்க. இந்த ஒரு வாரத்தை, இந்த ஒரு வாரம் முழுவதும் உலக புனித நாம வாரம். ஒரு நாமம், அந்த பகவானுடைய ராம நாமம், கிருஷ்ண நாமம், பகவான் புனித நாமம், அந்த நாமத்தில் அனைத்து சக்தியும் இருக்குன்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. நாம் அஹாரி பகுதா நிஜ சர்வ சக்தி தத்ரார்பித நியமித ஸ்மரணேன காலகா. பகவான் தனது சக்தி முழுதும் நாமத்துல வச்சிருக்க. அந்த ராம நாமமும் பகவானும் வேறு வேறு அல்ல. ஹனுமான் ராமநாமத்தை உச்சரித்ததும் அதீத ஆற்றல் கொண்டு சமுத்திரத்தை கடந்து போறாரு. ஹனுமானுக்கு தெரியுது எல்லாம் பிரபுவோடைய கருணை,
அவர் நாமத்தின் மகிமை. இது என் முயற்சி அல்ல அப்படின்னு துளி கூட கர்வம் கிடையாது. இது பக்தர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். நாம் எக்காரத்தை கொண்டும் கர்வம் கொள்ளக்கூடாது. எல்லா புகழும் நாம் செய்யும் அனைத்து சாதனைகள். சிலர் நல்லா கீர்த்தனம் செய்யலாம், சிலர் நல்லா நாம ஜெபிக்கலாம், சிலர் நல்லா சமையல் பண்ணலாம், சிலர் நல்லா பூஜை பண்ணலாம், நிறைய புத்தகங்களை விநியோகம் செய்யலாம். என்ன நடந்தாலும் எல்லா புகழும் என்னை சார்ந்ததல்ல. எல்லா புகழும் ஹரி குரு வைஷ்ணவருக்கு. பகவான் ஹரி, அவருடைய கருணை, ஆன்மீக குருடைய கருணை, வைணவர்களின் கருணை. அதனாலதான் என்னை போல வீழ்ந்த ஆன்மாக்கள் கூட இப்படி எல்லாம் செயல்பட முடியுதுன்னா அது முழுக்க முழுக்க பகவானின் கருணை. நான் வெறும் கருவி மட்டுமே, நிமித்த மாத்திரம் பவசவ்ய சாட்சி. The fraction of second you are only instrument அர்ஜுனா. மகாபாரத யுத்தத்தை ஏற்கனவே கிருஷ்ணன் முடிச்சிட்டாரு. அர்ஜுனன் ஒரு கருவியா தான் இருக்க சொல்ற. நான் ஆல்ரெடி இவங்களெல்லாம் முடிச்சாச்சு, நீ இந்த புகழ் உனக்கு கிடைக்க போகுது. அப்ப பாருங்க, கிருஷ்ணன் நினைச்சா ஒரு செகண்ட்ல மகாபாரத யுத்தத்தை முடிச்சிடலாம். ஆனா புகழ் அர்ஜுனனுக்கு வரணும்னு நினைக்கிறேன். இதுதான் பகவானுடைய கருணை. பக்தர் என்ன நினைக்கிறாரு? கர்வம் கொள்றதே இல்ல. நான் தான் யுத்தம் செஞ்சு, ஐ ஆம் த கிரேட் காண்டிவதாரி, ஐ ஆம் த கிரேட் அர்ஜுனா, ஐ ஆம் த கிரேட் வாரியர், ஐ ஒன்லி டிட் தி. நான் தான் புகழ்பெற்ற அர்ஜுனன், நான் தான் காண்டிவதாரி, நான் தான் இந்த யுத்தம் செஞ்சேங்கிற துளி கூட கர்வம் கிடையாது அர்ஜுன். அர்ஜுனன் கிருஷ்ணரை பரம பரம்பிரம்மம் பரம்தாமம் சொல்ற. பரம்பிரம்ம பரம்தாம பவித்ரம் பரமம் பவா புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவம். கிருஷ்ணா, நீங்க தான் அந்த பரம்பிரம்மம். இப்படி அர்ஜுனன் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கொள்றாரு. அனைத்தும் கிருஷ்ணருடைய விருப்பத்தினால நடக்குது, அனைத்தும் அவருடைய கருணையால நடக்குது, அனைத்தும் அவருடைய விருப்பப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சு. அப்போ ஹனுமானை போன்ற தாசிய பக்தர்கள் கர்வம் கொள்றதில்ல. பகவான் எஜமான, நான் சேவகன். அடுத்தது அர்ஜுனனை போன்ற அந்த அந்த தாசிய பக்தி விட உயர்ந்தது சக்கியம், பகவானோடு நட்பு உறவு கொள்வது. அப்போ அர்ஜுனன் கிருஷ்ணருடைய நண்பரா இருக்காரு, ஆனா அவருக்கு கர்வம் இல்ல. எல்லாம் பகவானுடைய விருப்பப்படிதான் நடக்குது. அதனாலதான் கிருஷ்ணர் அர்ஜுனனை சகா, ஓ என் நண்பனே, மித்ரா. திரும்ப திரும்ப பகவத்கீதையில படிச்சீங்கன்னா அர்ஜுனனை கிருஷ்ணர் என்னன்னு சொல்றாரு? ஒரு இடத்துல சகாங்கிறாரு, இன்னொருத்துல மித்ராங்கிறாரு, இன்னொருத்துல பந்துங்கிறாரு, இன்னொருத்துல சுகுருத்துங்கிறாரு. சோ இதெல்லாத்துக்கும் பொருள் என்னுடைய நண்பன், பந்து, மித்ரா, சகா, சுகிருத்து. சோ அர்ஜுனனை போன்ற நண்பர்கள். கிருஷ்ணாவுடைய நண்பர் அர்ஜுனன். ஆனா அர்ஜுனனுக்கு தெரியும் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். அர்ஜுனனுக்கு தெரியும் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். அர்ஜுனன் எந்த இடத்துலயும் கர்வம் கொள்றதே இல்ல. எல்லாம் அவர் விருப்பப்படிதான் நடக்குது. நான் அதே மாதிரி இந்த நண்பர்கள் ரெண்டு கேட்டகரி இருக்காங்க. நண்பர்கள் சக்கிய ரசம். இந்த சக்கிய ரசம் இருக்கு இல்லையா, சக்கிய ரசத்துல ரெண்டு கேட்டகரி. ஒரு சக்கிய ரசம் சக்கிய ரசம்னா, சக்கிய ரசம்னா கிருஷ்ணரோடு நட்பு ரீதியா உறவு கொள்றது. பகவான் கிருஷ்ணரோடு நட்பு ரீதியா உறவு கொள்றது. அப்ப அர்ஜுனன் கிருஷ்ணாவுடைய நண்பர். ஆனா அர்ஜுனனுக்கு தெரியும் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். ஆனாலும் அர்ஜுனன் கிருஷ்ணருக்கு நண்பராக சேவை செய்ய ஆசைப்பட்டதுனால பகவானும் நண்பரா இருக்கு. ஆனா சில வேளையில அர்ஜுனனுக்கு உணர்வாரு, கிருஷ்ணர் என் சாதாரண நண்பர் அல்ல, அவர் முழுமுதற் கடவுள். அதனாலதான் பகவத்கீதையில பகவானுடைய விஸ்வரூபத்தை அர்ஜுனன் பார்த்தோன்னே பயந்து போனார். பகவானுடைய விஸ்வரூபத்தை அர்ஜுனன் பார்த்துட்டு அர்ஜுனன் சொல்றாரு, கிருஷ்ணா, நீங்க அந்த பரம்பொருள், பரமசத்தியம், முழுமுதற் கடவுள். உங்களை போய் நான் யாதவனே, நண்பனே, ஹே கிருஷ்ண, ஹே கிருஷ்ண, ஹே யாதவ, ஹே சகேதி, நான் உங்களை இப்படி எல்லாம் கூப்பிட்டுருக்கேன். நீங்க யாருன்னு இப்பதான் விஸ்வரூபம் பார்த்ததுக்கு அப்புறம் அர்ஜுனனுக்கு புரியுது, இந்த கிருஷ்ணர் பரமசத்தியம், பரம்பொருள், பரந்தாமன், பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். அவரை போய் நானு யாதவனே, நண்பனே, கிருஷ்ணரேன்னு சொல்லியிருக்கிறேன். சபையில வச்சு அவரை இன்சல்ட் பண்ணிருக்கேன், அவமானப்படுத்திருக்கேன். சபையில வச்சு அவர்கிட்ட நான் வாதம் செஞ்சிருக்கிறேன். அதனால என்னை மன்னித்து அருளுங்கள், என்னை பொறுத்து அருளுங்கள். அப்போ அர்ஜுனனை மாதிரி நண்பர்களுக்கு, அர்ஜுனனை போன்ற நண்பர்களுக்கு கிருஷ்ணா முழுமுதற் கடவுள்னு தெரியும். ஆனா தன் நட்பினுடைய ஆழத்தினால, நட்பு மிகுதியாகும் போது அதை கிருஷ்ணா மறைச்சு விடுற. தன் யோகமாய சக்தினால அர்ஜுனன் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுள் மறந்துட்டு ஒரு நண்பனை போல பழகிறார். இப்ப அதேதான் இங்க பிரம்மாட்டி பண்றாரு.
பிரம்மா வந்து கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தர். இப்போ பிரம்மாவை நண்பனை போல ஏத்துக்கிட்டாரு. அவருக்கு சமமான இடம் கொடுக்கிறாரு. ஒரு நண்பன் எப்படி ஒரு நண்பன் இனி ஒரு நண்பன்ட்ட எப்படி யதார்த்தமா பழகுவாரோ, எப்படி வந்து நெருக்கமா இருப்பாரோ, அந்த மாதிரி கிருஷ்ணா வந்து பிரம்மாட்ட யதார்த்தமா இருக்க நெருக்கமா இருக்காரு. கிருஷ்ணா வந்து பிரம்மாவை தன் நெருக்கமா நண்பரா ஏத்துக்கிறாரு. இப்ப பிரம்மாவுக்கு புரியுது, இந்த கிருஷ்ணா வந்து ஒரு சாதாரண நண்பர் அல்ல, இவர் முழுமுதற் கடவுள், இவர்தான் படைப்புக்கு ஆதாரம். ஆனாலும் கிருஷ்ணா வந்து என்னுடைய சேவையில் திருப்தி அடைந்து என்னை ஒரு நண்பனை போல பாவிக்கிறாரு. இந்த நாலேஜ் இருக்கு இல்லையா, கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், இது பிரம்மாவுக்கு உண்டு, அர்ஜுனனுக்கு உண்டு. ஆனா பிருந்தாவனத்து நண்பர்கள், பிருந்தாவனத்தில் இருக்கிற நண்பர்கள் இன்னும் ஒரு படி மேல. அவங்களுக்கு கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்னே தெரியாது. அவங்கள பொறுத்தவரை கிருஷ்ணர் ஆயர் குலத்துல ஒருத்தரு, தங்களுடைய இடையர் குலத்துல ஒருத்தரு, அவ்வளவுதான். அதனால கிருஷ்ணர்கிட்ட வாதம் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, அவரை தோல்பிச்சு அவர் முதுகுல சவாரி பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க. அதனாலதான் சுகதேவ் கோசாமி பாகவதத்துல பாடுற ஒரு ஸ்லோகத்துல, இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா தாசந்ததானா பரதாரகேன மாயாச்சித்தானாம் நரதாரகேன கிருத புண்ணிய புஞ்சா. இந்த பிருந்தாவனத்து கிருஷ்ணருடைய நண்பர்கள், சகா நண்பர்கள், பிருந்தாவனத்துல கிருஷ்ணர் கூட இருக்கிற நண்பர்கள் என்ன புண்ணியம் என்ன பாக்கியம் பண்ணாங்களோ. தமிழ்ல கூட ஒரு பாட்டு இருக்கு, என்ன தவம் செய்தாலோ யசோதா. எனக்கு பாடெல்லாம் வராது, நான் பாட்டை படிச்சுட்டேன். என்ன தவம் செய்தாலோ யசோதா. இந்த யசோதா என்ன தவம் பண்ணாங்க? குழந்தை கிருஷ்ணரே அவருக்கு மகனா, பகவானே, அந்த பரம சத்தியம் பரம்பொருள் பரந்தாமன் முழுமுதற் கடவுள், அவரு அவங்க வீட்டுல குழந்தையா விளையாடிட்டு இருக்கிறார். அதே போலதான் இங்க சுகதேவ் கோசாமி சொல்றாங்க, இந்த பிருந்தாவனத்து கோபர்கள், ஆயர்குல சிறுவர்கள், இடையர்கள், இவங்க என்ன பாக்கியம் செஞ்சாங்க? இந்த கிருஷ்ணர் யாரு? இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா, பெரும் ஞானிகள், கடும் தவம் செய்து பெரும் ஞானிகள் இறைவனை பிரம்மமா உணர முயற்சி பண்றாங்க. அவர்தான் பிரம்ம ஜோதி, பிரம்மம். அவர் இரண்டற்ற ஒரே மெய்ப்பொருள், அவர் பிரம்ம ஜோதி, அவர் பிரம்மம்னு அவர் அடைய முயற்சி பண்றாங்க பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா. மாயா சித்தானம் நரதாரக்கேன, மாயையில் இருக்கிற முட்டாள் ஜீவாத்மா, மாயையினால, இந்த பௌதி இயற்கையினால, இந்த ஜட உலகத்தினால, இந்த மூணு குணத்தினால கவரப்பட்டு முட்டாள் ஆத்மா கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதனா நினைக்கிறார். இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா தாசந்ததானா பரதாரக்கேன, பகவானுடைய பக்தர்கள் அவரை முழுமுதற் கடவுளா பாராட்டுறாங்க. ஓ கிருஷ்ணா, ஓ வாசுதேவா, நீங்க தான் இந்த ஆதி புருஷர், ஆதி புருஷர், நீங்க தான் அந்த பரம்பொருள், நீங்க தான் முழுமுதற் கடவுள், நீங்க தான் பிரம்மத்துக்கு ஆதாரம், நீங்க தான் பரமாத்மாவுக்கு ஆதாரம்னு சொல்லி பகவானை முழுமுதற் கடவுளா பக்தர்கள் கொண்டாடுறாங்க. இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா, ஞானிகள்லாம் பகவானை பிரம்மமா பாக்குறாங்க, பக்தர்கள்லாம் அவரை முழுமுதற் கடவுளா பாக்குறாங்க. மாயையில மதிமயங்கி இருக்கும் முட்டாள் ஜீவாத்மா அவர் ஒரு சாதாரண மனிதனா பாக்குறாங்க. இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா தாசந்ததானா பரதாரக்கேன மாயா சித்தானாம் நரதாரக்கேன. ஆனா இந்த பிருந்தாவனத்து கோபர்கள் என்ன பாக்கியம் செஞ்சாங்களோ, அவரோடு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. கோவர்தன மலை அடிவாரத்துல, யமுனா நதிக்கரையில, பிருந்தாவன மண்ணுல அவங்க லீலை செய்யறாங்க. இந்த கோபர்கள் என்ன பாக்கியம் செஞ்சிருக்கணும்? இருந்தா புண்ணிய புஞ்சா, எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் செய்தார்களோ அவங்க அந்த பரம்பொருளான கிருஷ்ணரோடு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு சாதாரண நண்பனை போல. சோ கிருஷ்ணா தன்னிடம் அதீத அன்பு கொள்ளும் தூய பக்தரிடத்துல அவர் விரும்பும்படியெல்லாம் அன்பு பரிமாற்றம் செய்யறார். அப்போ ஆன்மீக லோகத்துல கூட கிருஷ்ணருடைய நண்பர்கள்ல 4 வகையான நண்பர்கள் இருக்காங்க. பாருங்க, எல்லா நண்பர்களும் ஒரே கேட்டகரி இல்லை. இப்ப ஏற்கனவே இப்ப உங்களுக்கு வகுப்பு கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும், நான் கொஞ்சம் தெளிவா சொல்றேன். அதாவது பகவானுடைய நண்பர்கள்ல 2 கேட்டகரி உண்டு. பகவான் இடத்துல நட்பு ரீதியாக சக்கிய முறையில நண்பனாக அன்பு பரிமாற்றம் செய்யக்கூடிய 2 வகையான பக்தர்கள். ஒன்று, அவங்களுக்கு கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்னு தெரியும். அதுக்கு உதாரணம் பிரம்மா அர்ஜுனனு போடுறோம். பிரம்மா, அர்ஜுனா, உத்தவா, இவங்களுக்கு எல்லாம் தெரியும் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். இது ஒரு வகையான. துவாரகையில் இருக்கிற நண்பர்கள், மதுராவில் இருக்கிற நண்பர்கள், அர்ஜுனனை போன்ற நண்பர்கள், இவங்களுக்கெல்லாம் தெரியும் கிருஷ்ணர் வந்து என்னுடைய சாதாரண நண்பன் அல்ல, அவர் முழுமுதற் கடவுள்.
ஆனாலும் கிருஷ்ணா வந்து தன் யோகமாய சக்தினால மறைச்சிட்டு அவங்களோட நண்பராகவே இருப்பாரு. சில நேரம் அவங்க உணர்வாங்க, இவர் என் நண்பன் அல்ல, இவர் முழுமுதற் கடவுள். இது ஒரு வகை நண்பர்கள்ல. கிருஷ்ணரோடு சக்கிய பாவத்துல சக்கிய ரசத்துல அன்பு பரிமாற்றம் செய்யக்கூடிய நண்பர்கள்ல ரெண்டு வகை. ஒன்று வந்து மதுராவில் இருக்கும் நண்பர்கள், துவாரகையில் இருக்கும் நண்பர்கள், அப்புறம் வந்து பிரம்மாவை போன்ற தேவர்கள் கூட கிருஷ்ணர் நண்பரா பாவிக்கிறார். ஆனா இவங்களுக்கு தெரியும் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். சில நேரம் கிருஷ்ணருடைய கருணையால் அதை மறந்து அவருடைய நட்பு ரீதியா கொண்டாடு. ஏன்னா அதை விரும்புறாங்க, பகவானுடைய நண்பனா இருக்கணும், பகவானும் அதை விரும்புறார், அன்பு பரிமாற்றம் செய்யறார். இனியொரு வகையான நண்பர்கள் பிருந்தாவனத்து கோபர்கள். இந்த கோபர்கள்ல 4 வகையான கோபர்கள் இருக்காங்க. பந்து, மித்ரா, சகா, பிரிய நர்மசகா. பந்து மித்ரா, சகா, பிரிய பிரிய சகா, பிரிய நர்மசகா, சுகிருத்து, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். சோ பந்து அப்படிங்கிறவரு கிருஷ்ணரை விட வயதுல மூத்த கோப்பன். கிருஷ்ணருக்கு வந்து இப்போ ஒரு 5 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நண்பருக்கு ஒரு 7 வயசு 6 வயசு இருக்கும். ஆனா கிருஷ்ணரோட நண்பனா பழகுவார். ஆனா அவர் நட்பு எப்படி இருக்குன்னா, கிருஷ்ணருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அவரை கவனிச்சுக்கணும். ஒருவேளை ஒரு சமயம் ஒரு சில நேரங்கள்ல பலராமர் கூட கிருஷ்ணர்கிட்ட நண்பனா பழகுவார். ஆனா கிருஷ்ணரோட வயதுல பெரியவர். இந்த பந்துங்கிற நண்பர் வந்து கிருஷ்ணரோட வயதுல பெரியவரா இருப்பார். ஆனா நண்பனா பழகுவார். சில நேரம் நமக்கு கூட அந்த மாதிரி நண்பர் உண்டு. நம்ம என்ன பண்ணுவோம், வயசுல ஒன்னு ரெண்டு வயசு பெரியவங்களை வந்து சகஜமா பழகிட்டு இருப்போம். அவரும் நம்ம கிட்ட நண்பனை போல, சரி ஃப்ரெண்டு தானே சொல்லிட்டு போறான், அவனோட நான் 2 வயசு பெருசு, ஆனா அவன் என்கிட்ட நண்பனா பழகுறான், சரி நானும் நண்பனா பழகும் அப்படிங்கிற பாவம் உண்டு. அது இந்த ஜட உலகத்துல இருக்கு இல்லையா? நம்மை விட 2 வயது பெரியவரை கூட நான் நண்பனா ஏத்துக்கும் போது அவங்களும் அதை ஏத்துக்கிட்டு அன்பு செய்யறாங்க. ஆனா ஒரு சிலரால ஏத்துக்க முடியாது. என்ன, நான் உன்னோட பெருசு, நான் நம்ம 2 ஒரே நண்பனா அப்படி சண்டைக்கு வந்துருவேன். ஆனா சிலர் அதை ஏத்துக்குவாங்க. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்றாரு ஆன்மீக லோகத்துல, இந்த வயது முதிர்ந்த கோப்பர்கள் வந்து அவர்கிட்ட நட்பனாக நண்பனாக அன்பு செய்யும் போது பகவானும் அதை ஏற்றுக்கொள்றார். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் மித்ரா. மித்ரானா தோழன். கிருஷ்ணரோடு நட்பு உறவு கொள்றாரு. அவர் வந்து மேய்ச்சல் நிலத்துக்கு போகும்போது கூட போவாரு, வருவாரு, ஒன்னா விளையாடுவாரு. மித்ரன் தோளோடு தோள் சேர்த்து நிற்பார். அதுக்கப்புறம் சகா. சகானா இன்னும் நெருக்கமான நண்பர். ரொம்ப நெருக்கமா கிருஷ்ணர் ரொம்ப நெருக்கமா இருப்பார். அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள், நண்பர்களுடைய வட்டம் இருக்கு இல்லையா, அது நமக்கு உண்டு. இதெல்லாம் இந்த பாவம் எல்லாம் எங்கிருந்து வருது? இது கிருஷ்ணர்ட்ட இருக்கு. சில நண்பர்கள் நமக்கு ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க, அது விரல விட்டு என்ற அளவுக்கு இருக்கும். ரொம்ப நெருக்கமான நண்பர்கள், உயிருக்கு உயிரா நினைப்போம், அவங்களும் அப்படிதான் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. எல்லா ரகசியத்தையும் சொல்லுவோம். அவங்க இந்த மாதிரி ரொம்ப வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறவங்க, அப்புறம் ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்க, அப்புறம் நண்பன், அவ்வளவுதான், நாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துப்போம் பேசிப்போம், அப்படி டிஃப்ரெண்ட் கேட்டகரி. அதே மாதிரி ஆன்மீக லோகத்துல கிருஷ்ணரை விட வயது முதிர்ந்த நண்பர் பந்து, அவர் கூட லீலைகள்ல பங்கேற்கக்கூடிய, அவர் கோவர்த்தன மலை போகும்போது இதெல்லாம் கூட போகக்கூடிய மித்திரன். அப்புறம் சகா, அவர் கூட நெருக்கமா அந்த லீலைகள், இந்த பாலிய லீலைகள்லாம், யமுனையில போய் விளையாடுறது, அப்புறம் வந்து கோவர்த்தன மலையை குடையா பிடிக்கும் போது கூட நின்று விளையாடுறது, இந்த மாதிரி விளையாட்டு குழந்தைகள். அப்புறம் பிரிய சகா, இன்னும் நெருக்கமான நண்பர்கள். பலராமர் கிருஷ்ணர் கூட சேர்ந்துட்டு நெருக்கமான நிலைகள்லாம் பண்றது. இந்த பிரிய நர்ம சகா அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். அவங்க கிருஷ்ணர் வந்து கோபிகள்கிட்ட லீலை பண்ணும்போது கூட நிப்பாங்க, கிருஷ்ணர் வஸ்திரம் எடுத்துட்டு போகும்போது கூட நிப்பாங்க. ரொம்ப டீப் அண்ட் வெரி க்ளோஸ் அசோசியேட்ஸ். இந்த மாதிரி ஒரு நண்பன் எந்த மாதிரி எல்லாம் அவர்கிட்ட அன்பு செய்ய ஆசைப்படுறாரோ, எந்த மாதிரி எல்லாம் அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்ய ஆசைப்படுறாரோ, பகவான் வந்து ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு, ரொம்ப ஃபுல் பிளெஜ்டா இறங்கிடுறாரு அவரு. அந்த நண்பன் அந்த ரசத்தை கிருஷ்ணர்ட்ட அனுபவிக்குன்னு நினைக்கும் போது கிருஷ்ணரும் அதுக்கு திரும்ப கொடுக்கிறார், கிருஷ்ணரும் அதை அனுபவிக்கிறார். இதுதான் பகவானுக்கும் பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம். இந்த அன்பு பரிமாற்றத்தை வந்து யோகிகள், ஞானிகள், மனக்கற்பனையாளர்கள், வரட்டு தத்துவவாதிங்க, அல்லது ஆராய்ச்சி பண்றவங்க நல்லா உணர, துளி கூட அதை ரியலைஸ் பண்ண முடியாது, ரியலைசேஷன் பண்ண முடியாது. அது முழுக்க முழுக்க தூய பக்தி தோண்டு. எந்த மாதிரி பக்தி? கர்வமற்ற பக்தன், கர்வமற்ற பக்தன். அதனாலதான் இங்க பிரம்மா பிரார்த்தனை பண்றாரு, நீங்க எனக்கு நண்பன் மாதிரி நடந்துக்கிறதுனால எனக்கு கர்வமே வந்துடக்கூடாது, எனக்கு துளி கூட கர்வம் வந்துடக்கூடாது.
இந்த கர்வம் வந்து நம்மளை கீழே தள்ளிரும், பக்தியில இருந்து கீழே தள்ளி விட்டு நம்ம எவ்வளவு இடத்துக்கு வேணாலும் உயரலாம், நீண்ட காலம் பயிற்சி பண்ணலாம், எல்லாரும் நம்மளை புகழலாம், நமக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்கலாம், பேர் கிடைக்கலாம், புகழ் கிடைக்கலாம். என்ன கிடைத்தாலும் இந்த கர்வம் மட்டும் நம்மகிட்ட வந்துடக்கூடாது. எல்லாம் வந்து ஓகே, எவ்ரி திங் இஸ் ஓகே. சரி, எல்லாம் ஏன் சொல்றாங்க? எல்லாம் பிரபுபாவுடைய கருணையால எனக்கு இதெல்லாம் கிடைக்குது. குருவுடைய இதெல்லாம் என்னது கிடையாது. இன்னைக்கு என்ன புகழ்றாங்கன்னா அந்த அந்த எல்லாமே வந்து பிரபுபாதரே சேரும். அதுக்கு அது வந்து என்னுடைய குருவே சேரும். நான் ஒண்ணுங்க, நான் கருவி மட்டும்தான். அதை மட்டும் நம்ம தலைக்கு ஏத்திக்கிட்டோம்னா தப்பிச்சுக்கிட்டோம். என்னது? என்னை யார் புகழ்ந்தாலும் இந்த புகழ்ச்சி இது எல்லாமே என் பரம்பரைக்கு, என் குரு பரம்பரை, என்னுடைய முந்தைய ஆச்சாரியுடைய கருணை, பிரபுபாதரின் கருணை, குருவின் கருணை, அப்படி எடுத்துக்கணும். இல்ல என்ன புகழ்றாங்க பாராட்டுறாங்கன்னு தலையில ஏத்திட்டோம், அவ்வளவுதான். தலை கனமாயி கர்வம் பிடிச்சு தலகால் புரியாம நடக்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் கீழே விழுந்துரும். அவ்வளவுதான். ஸ்டெடியா இருக்கணும் பக்தியில. பக்தியில ஒருத்தர் ஸ்டெடியா இருக்கணும்னா கர்வத்தை தலைக்கு ஏற்ற விடக்கூடாது, கர்வத்திலே தலைக்கு ஏற்றக்கூடாது. சமீபத்தில் கூட நம்ம ஒரு கிளாஸ்ல பேசணும். கிரீடம் தலையில இருக்கலாம், ஆனா கனமா இருக்கக்கூடாது. அந்த கனத்தை வந்து நம்ம தலையில வச்சுக்கூடாது. கிரீடம் தலைக்கு வரும், அதை வந்து கர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது சேவைக்காக. பாருங்க, யுதிஷ்டிரா தலையில கிரீடம் ஏறிச்சு, ஆனா அது கனத்தை ஏத்தல அவர். அது பகவான் சேவைக்காக ஏற்றுக்கொண்டார். அஹ் கௌரவர்களை எல்லாம் அழித்து பாண்டவர்களை வந்து அஸ்தினாபுரத்துக்கு சக்கரவர்த்தி ஆக்கிட்டார் யுதிஷ்டிர மகாராஜர். அவருக்கு கர்வம் ஏறவே இல்லை. அதுதான் ஒரு தூய பக்தருக்கான அழகு. அந்த ராஜ்யத்தை சேவையாக பெற்றுக்கொண்டார். அதேதான் இங்க பிரம்மாவும் சொல்றாரு, பகவானே நீங்க படைக்கும் ஆற்றல் எனக்கு கொடுத்திருக்கீங்க, இது வந்து நான் உங்களுக்கு சேவையாக ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு கர்வமே வந்துடக்கூடாது. இதுதான் நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யணும். யுதிஷ்ட மகாராஜ கர்வம் கிடையாது, அம்பரீஷருக்கு கர்வம் கிடையாது. நீங்க வேணா பாருங்க, அம்பரீஷர் வந்து இந்த உலகத்தையே ஆள்றாரு, பிரபஞ்சத்துக்கே சக்கரவர்த்தி, ஆனா துளி கூட கர்வம் இல்ல. துர்வாசர் ஒரு ஒரு யோகி, தவம் செய்யும் ஒரு பிரம்மத்தை உணர்ந்த யோகி, ஆனா தலை ஃபுல்லா கனம். என்ன பிரயோஜனம்? அவர் நினைச்சாரு அம்பரீஷர் வந்து ஒரு சத்திரியன் தானே, அவனுக்கு என்ன என்ன பெரிய யோகியா தபஸ்வியா அவன், அப்படின்னு குறைவாக எடை போட்டு விட்டார் அம்பரீஷர். ஆனா அம்பரீஷர் துர்வாசனை காட்டிலும் சிறந்த பக்தர்னு பகவான் நிரூபிச்சார். ஏன்னா அவருக்கு தலை கனம் இல்லவே இல்லை. நிறைய உதாரணம் பார்க்கலாம் வரலாற்றுல. தலைகணம் கூடவே கூடாது என்று பாடம். தக்ஷனுக்கு பெரும் தலைகணம். நான் வந்து பிரஜாபதி, ஐ ஆம் த கிரேட் தக்ஷ பிரஜாபதி, நான் வந்து சந்ததியில உற்பத்தி பண்றதுல எக்ஸ்பர்ட் நானு. என்ன சிவபெருமான் பெரிய இவரு, என்னதான் தான் அவன் மருமகன் தானே. அது மட்டும் இல்ல, என்ன சிவபெருமான தகுதிக்கு அவர் மசானத்துல போய் உட்காந்து சாம்பல் எல்லாம் பூசிக்கிட்டு பூதகணங்களோட சங்கம் வச்சுக்கிட்டு என்ன அவரு அப்படின்னு சிவபெருமானை தாழ்ந்து எடை போட ஆரம்பிச்சிட்டார், தாழ்த்தி எடை போட்ட ஆரம்பிச்சார். ஒண்ணு. ரெண்டாவது, சிவபெருமான் மேல பொறாமை கொண்டார். மூன்றாவது, வீண் கர்வம். அந்த கர்வத்தினால் தோன்றிய ஆணவம், அகந்தை, செருக்கு என்ன ஆச்சு? சிவபெருமான் பொறுத்துக்கிட்டே இருந்தார். தக்ஷன் வந்து கேவலமா, படு கேவலமா பேசினார். நம்ம கிட்ட யாராவது வந்து ரெண்டு வார்த்தை மோசமா பேசினா நம்ம தாங்க முடியாது. ஒரு வார்த்தை பொறுத்துக்குவோம், ரெண்டு வார்த்தை பொறுத்துக்குவோம். தொடர்ந்து பார்க்கும் போதெல்லாம் அல்லது நம்ம காதுபடும்படி யாரேனும் நம்மை தாழ்த்தியோ இகழ்ந்தோ பேசினா நாம் வெறிகொண்டு சினம் கொண்டு எழுந்து விடுவோம். பொறுத்துக்கவே முடியாது நம்மளால. ஆனா சிவபெருமான் அனைத்தையும் சகித்துக் கொள்கிறார். ஏன்னா அவர் தன்னை உணர்ந்தார். தக்ஷன் தன்னை வந்து சிவபெருமானை அவ்வளவு கேவலமா பேசினார். இவர் வந்து வந்து இவர் 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 வந்து என் பொண்ணை கட்டி கட்டி கொடுத்த தகுதியே இல்லாத ஆளு, இவருக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், இவருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு ரொம்ப பட்டும் கேவலமா பேசிவிட்டார். அதெல்லாம் சிவபெருமான் பொறுத்துக்கிட்டார், எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டார், பொறுமையா இருந்தார். ஆனா வந்து தக்ஷனுக்கு அகந்தை ஆணவம் அதிகரிக்க அதிகரிக்க சிவபெருமான் பார்த்தார், இவருக்கு தக்க பாடம் போட்டனும், இது மூலமா இன்னைக்கு எவனுக்குமே அகந்தை வரக்கூடாது. 33 கோடி தேவி தேவர்கள் உலகத்துல பிரபஞ்சத்தில் உள்ள எந்த ஜீவராசிக்கும் தலைக்கனவு அகந்தை இருக்கக்கூடாதுன்னு சிவபெருமானுக்கு கோபம் வந்தது. எப்போ தாக்ஷாயினி உடலை விட்டாங்க, இந்த என் தந்தை தக்ஷனுக்கு என்ன ஒரு அகந்தை இருந்தா என் பிரபுவை ஏளனமா பேசியிருப்பாரு. ஒரு கணவனை இகழ்வது மனைவியால் பொறுத்து கொள்ளவே முடியாது. இப்படி தக்ஷன் வந்து சிவபெருமானுக்கு வந்து இழிவு, அவரை இழிந்து இழிந்து பேசும்போது
அதை பொறுத்து கொள்ள முடியாமல் தாக்ஷாயினி என்று அழைக்கும் பார்வதி தன் சரீரத்தை விட்டு விட்டார். இந்த மாதிரி சதி தேவி தாக்ஷாயினி உடலை விட்டால் என்று கேள்விப்பட்டோனே சிவபெருமான கடும் சினம் ஏற்பட்டது. இந்த தக்ஷனுக்கு என்ன ஒரு அகந்தை இருந்தால் சதி தேவி இந்த உடலை விடுறதுக்கு காரணமா இருப்பார். இந்த ஆணவம் அகந்தை செருக்குதான காரணம். வீரபத்ரன் அனுப்பிச்சு விட்டார். சிவனுடைய அம்சமான வீரபத்ரன் போய் ஒரே சீவுதான், இளநீ இளநீ சீவுற மாதிரி தக்ஷனுடைய தலையை சீவிட்டார். நீங்க இளநீ கடையில போய் நின்னுட்டு சார் ஒரு இளநீ கொடுங்கன்னா அவர் பேசிக்கிட்டே சீவுவார். சும்மா பார்த்தேன், நம்ம எல்லாம் இளநீ சீவதுக்குள்ள படாத பாடுபடும். ஒரு செகண்ட்ல பேசிட்டே சீவிடுவார். அவ்வளவுதான், ஒரு செகண்ட் தான். வீரபத்ரன் தக்ஷனுடைய தலையை சீவிட்டார். எல்லா தேவர்களும் பிரம்மனுடைய தலைமையில மகாதேவர்கிட்ட வந்து தக்ஷனுடைய உடலை எடுத்துட்டு வந்து அழுது பிரார்த்தனை பண்றாங்க. ஓ மகாதேவா, நீங்க பகவானுக்கு பிரியமானவர், இந்த 3 உலகத்துக்கும் நீங்க வந்து எஜமானர், நீங்க எல்லாருக்கும் வந்து ஆசீர்வதிப்பவர், நீங்க ரொம்ப மங்களமானவர், நீங்க ரொம்ப எளிமையானவர், நீங்க தெய்வீகமான குணமே பெற்றவர், படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாத்தையும் நீங்க வந்து பகவானை கிருபையினால செய்யக்கூடியவர், உங்களை விட சிறந்த ஒரு ஒரு தூய பக்தரை காண்பது அரிது எல்லாம் சிவபெருமானை புகழ்ந்து பாராட்டி, சரி விடுங்க தக்ஷன் ஏதோ தவறு செஞ்சிட்டாரு, அவரை மன்னிச்சு அருளுங்கள். அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு ஆடோட தலையை எடுத்து தக்ஷனுக்கு பொருத்தினாங்க. ஏன் மனுஷன் தலை கொடுக்கல? மனுஷன் தலை கொடுக்காம தக்ஷனுக்கு ஆடோட தலையை பொருத்தினாங்க. யாரெல்லாம் தக்ஷனை பாக்குறாங்களோ இந்த தலையில கணம் இருக்க கூடாது, இந்த தலை கணம் பிடிச்சதுனாலதான் தலையே போச்சு. தக்ஷனுக்கு தலை கணம் பிடித்ததுனாலதான் தலை துண்டிக்கப்பட்டது. ஆடினுடைய ஒரு விலங்குடைய தலையை பொருத்தப்பட்டது. அப்போ யாரேனும் ஒரு உயர்ந்த உடல் கிடைத்து வீண் கர்வம் கொண்டிருப்பார்களே ஆனால் அந்த கதிதான், தக்ஷனுடைய கதிதான். ஓ நான் வந்து வைஷ்ணவன் ஆயிட்டேன், நான் கிருஷ்ண பக்தர் ஆயிட்டேன், நான் நல்லா கீர்த்தனம் செய்யறேன், நான் நல்லா சமையல் பண்றேன், நான் என்ன மாதிரி யாரும் பூ கட்ட முடியாது, என்ன மாதிரி யாரு கீர்த்தனம் பாட முடியாது, என்ன மாதிரி யாரு கிளாஸ் கொடுக்க முடியாது, என்ன மாதிரி யாரு நிர்வாகம் பண்ண முடியாது என்று தலைக்கணம் வந்து விட்டால் போச்சு, அவ்வளவுதான். இது வரும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துவிடக் கூடாது என்று பிரம்மா பிரார்த்திக்கிறார். ஓ பகவானே, நீங்க வந்து பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கும் ஆற்றல் எனக்கு கொடுத்திருக்கீங்க, தயவுசெய்து எனக்கு தலைக்கணம் வந்து விடக் கூடாது, நான் எப்பொழுதும் உங்கள் சேவகனா இருக்கணும், நீங்க தான் முழுமுதற் கடவுள். இதே பிரார்த்தனை நாம் தினமும் பிரார்த்தனை. ஓ பகவானே கிருஷ்ணா, நான் போற இடத்துல எல்லாம் என்ன புகழ்றாங்க பாருங்க, நீங்க நல்லா சேவை பண்றீங்க. ஏன் நம்ம போனா சொல்லுவாங்க, நிறைய பக்தருக்கு அந்த அனுபவம் இருக்கும். பக்தர்கள்லாம் வந்து காலில் விழுவாங்க, ஐயோ சமையல் ரொம்ப நல்லா இருந்ததுங்க, உங்களை மாதிரிலாம் சமைக்கவே முடியாது, அப்படியே 2 கொம்பு வந்துடும் நமக்கு தட்சணை மாதிரி, வரவே கூடாது. எல்லாம் ஒண்ணுமே செய்யலீங்க, என்னங்க என்ன சொல்றீங்க நீங்க, ராதாராணி தாங்க பண்ண, பகவானுக்கு நான் எங்கெங்க சமைக்கிறது, நான் ஒரு கீழ்நிலையான ஆத்மாங்க, எனக்கு ஒரு தகுதியும் கிடையாது, எல்லாம் ராதாராணி அம்மா பண்ணாங்க, நான் வெறும் கருவி மட்டும்தான். ராதாராணி தான் பகவானுக்கு சமைச்சாங்க, ஆச்சாரியர் தான் நிவேதனம் பண்ணாங்க, குரு மகாராஜ் தான் வந்து செஞ்சாரு, நான் வெறும் கருவி மட்டும்தான். அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி கூட எனக்கு கிடையாது, ஏதோ அவங்க கருணையால அந்த பிரசாதம் எனக்கு கிடைச்சது, அவ்வளவுதான். நம்ம எவ்வளவு தாழ்த்தி கொள்றோமோ, பக்தியில வந்து ஒரு பக்தன் எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை தாழ்த்தி கொள்றாரோ அவர் பக்தியில உயர்றார். ஆனா பௌதிகத்துல என்ன சொல்லுவாங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு நீதான் நினைக்கிறியோ அப்ப நீ உயர்வ, உன்னை தாழ்த்தி கொள்ளாத. கம்ப்ளீட் ஆப்போசிட். பௌதிகத்துல வந்து நீங்க தாழ்த்தி பேசி பாருங்க, என்ன மாதிரி யாரும் இல்லைங்க, நான் ரொம்ப கீழேயானவங்க, எனக்கு இதெல்லாம் முடியாதுங்க. ஏன் நீ இப்படி பேசுற, உன்னால எல்லாம் முடியும், நீ அதை பண்ணிடுவேன், நீ இதை பண்ணிடுவேன், நீ நினைச்சா, அப்படிலாம் நம்மள ஸ்க்ரூ பண்ணி விட்டுருவாங்க. ஏற்கனவே தலகணம் இருக்கா, அதுல இன்னும் 2 வெயிட்டத்துக்கு மேல வச்சிருவாங்க, அவ்வளவுதான். கொம்பு சீவி விட்டுருவாங்க. நம்ம தலையில இருக்கிற கொம்ப சீவி விட்டுருவாங்க வெளியில இருக்கிறவங்க. ஆனா பக்தர்கள் என்ன பண்ணணும், ரொம்ப பணிவாக திருநாதபி சுனீச்சேன தரோரிவ சகிஷ்ணனா அமானீனா மானதேன கீர்த்தனிய சதாகரி. ஒருத்தர் எப்ப வந்து தொடர்ந்து ஹரிநாமத்தை உச்சரிக்க முடியும், மரத்தை விட பொறுமையாக, புள்ளை விட பணிவா இருக்கும். எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், நான் மரியாதை எதிர்பார்க்க கூடாது. இதுதான் ஒரு பக்தருக்கான அழகு. இப்ப பாருங்க, இந்த ஸ்லோகத்துல எவ்வளவு அழகான பாடம். பகவான் வந்து ஒரு தூய பக்தரை நண்பனை போல நடத்துறாரு, அவருக்கு தனக்கு சமமான இடத்தை கொடுக்கிறாரு, அவர் எப்படியெல்லாம் அந்த பக்தர் அன்பு செய்யணும்னு நினைக்கிறாரோ அப்படியெல்லாம் அன்பு பரிமாற்றம் செய்யறாரு. அதனால நாம் வந்து இதை வந்து எப்படி எடுத்துக்கணும், நான் பக்தி தொண்டு செய்யும் போது பகவான் எனக்கு எல்லாம் கொடுக்கிறார், எனக்கு அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு கொடுக்கிறாரு, பகவத்கீதை ஸ்லோகத்தை படிக்கிறதுக்கு ஞாபக சக்தி கொடுக்கிறாரு,
பாகவதம் படிக்கிறதுக்கான அறிவு கொடுத்திருக்கிறாரு, கீர்த்தனை பாடுறதுக்கு நல்ல குரல் வளம் கொடுத்திருக்கிறாரு, சமைக்கிறதுக்கு திறமை எல்லாம் அவர் தான் கொடுத்திருக்கிறாரு. தயவு செய்து பகவானே எனக்கு கர்வத்தை மட்டும் கொடுத்துடாதீங்க, எனக்கு கர்வத்துக்கு மட்டும் அனுமதி கொடுத்துடாதீங்க, என் கர்வத்தை அடிச்சு சுக்குநூறு ஆக்கிருங்க, எனக்கு கர்வமே வரக்கூடாது, என் தலையில் கர்வம் மட்டும் ஏறிவிடக் கூடாது என்று நாம் பிரார்த்தனை செய்வோம். வேற எந்த பிரார்த்தனைக்கு அவசியம் இல்லை. நமக்கு என்ன குறை? சாப்பிட பிரசாதம் சாப்பாடு கிடைக்கிறது இல்லையா, போட்டுக்க துணிமணி கிடைக்கலையா, இல்ல குழந்தை குட்டி செல்வம், எந்த குறையிலும் ஒரு குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. ஓ கண்ணா, என்னிடம் ஒரு குறையும் இல்லை, ஆனா இந்த குறைதான் இருக்கிறது, எனக்கு கர்வம் வராமல் மாற்றிக் கொள்ள வேண்டும். எங்கேயாவது கர்வம் வந்துருச்சுன்னா போச்சு, எனக்கு தூய பக்தி கிடைக்காது, எனக்கு உங்களுடைய உண்மையான அன்பு கிடைக்காது, எனக்கு கிட்ட உண்மையான அன்பு பரிமாற்றம் செய்ய முடியாது. அதனால எம்பெருமானே எனக்கு கர்வம் மட்டும் வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை செய்யும். எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் கர்வம் கொள்ளக்கூடாது, ஆணவம் கொள்ளக்கூடாது, அகந்தை கொள்ளக்கூடாது என்று பிரார்த்தனை செய்யும். அதைத்தான் இங்க பிரம்மா கத்துக் கொடுக்குறாரு. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி, சில பிரபுபாத் கி ஜெய்.